ஷோ ஏய் என்னடி எங்க இத்துன்னு போற எங்க இத்துன்னு போற முதல்ல அத்தை சொல்லு. எக்கா அமைதியா வாக்கா. நானும் அப்போல இருந்து கேட்டுனே வரேன் எங்க போறோம் எதுக்கு போறோம்னு சொல்லவே மாட்டேங்கிற. என்னடி ரகசியம்? அதுவும் ஏனாண்ட போய் எக்கா நீ இப்போ பேசாம வர போறியா இல்லையாக்கா? அங்க போனதும் நீயே தெரிஞ்சுக்க போற. பேசாம வாக்கா. சரி எங்க போறோம் தான் சொல்லல. கையில நம்ம பைய வச்சுங்கிறிய அதையும் ரொம்ப ரகசியமா பொத்தி பொத்தி வச்சுங்கிற. அதையாச்சும் காமி. எக்கா நீ இப்போ பேசாம வர போறியா இல்லையா? வா. ஏய் வாக்கா. அடியே ஏண்டி இன்னைக்கு இப்படி பண்ற? வாங்க வாங்கம்மா. ராசாத்தி உட்காரு ராசாத்தி. என்னம்மா? என் கையில பச்சை குத்தணும் பாட்டியம்மா. தாராளமா குத்திருவோம். என்ன பேருன்னு சொல்லு தாயி, அருமையா குத்திருவோம். அது ராணி பச்சை குத்திக்க போறியா? என்னமே ஆச்சு உனக்கு? பைத்தியம் கீத்தியம் புச்சிச்சா? பச்சை குத்துனா அது காலத்துக்கும் அழியாது. வலி ரொம்ப அதிகமா இருக்கும்டி. அப்பால ஜுரம் கிரம் வந்துரும் பாத்துக்கா. இப்ப என்ன குத்த போற நீயே? கம்முன்னு ரேங்கா. சும்மா நை நைன்னு குடைச்சல் குத்துனே இருற. அது நான் கொச்சல் குத்துங்கறனா? அடி பாவி. ஐயோ இதுல எழுதுமா. அருமையா குத்திருவோம். ஐயா எதுக்கு என்னைய பார்த்து நிறுற? நேரா பார். ஏய் இன்னாடி இப்பதான் ஒரிஜினலா குத்த போறாங்கல்ல, இது எதுக்கு? என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களை விட்டு நான் எப்படிங்க இருப்பேன்? விட மாட்டேங்க. உங்களை நான் விட மாட்டேன். எனக்கு நீங்க வேணும். இந்த பேரை குத்தட்டுமா? குத்துங்க பாட்டி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். என்னடி இது? செத்து போன பொம்மையோட அஸ்திக்கா. எரிச்ச சாம்பல். அத்தை இன்னத்துக்கிட்ட எடுத்து வச்சுன்னுக்குற. கொஞ்சம் அமைதியா இருக்கா? இந்த பொம்மைங்கிற பேரை பச்சை குத்தும் போது மட்டும் இந்த சாம்பலை அந்த மயில கொஞ்சம் கலந்து குத்துங்க பாட்டி. சரிம்மா சரிம்மா. இத எப்படி எத்துன்னு வந்த? அதெல்லாம் விளக்கம் குத்துன்னு இருக்க முடியாது. அவள் தான் விட்டுரு. என்னம்மா இது? பாட்டி இது எங்க அக்காவோட அஸ்தி பாட்டி. இப்படி ஒரு பாசத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல தாயி. பயப்படாத. உனக்கு உதவுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உதவியா?
பண்ண முடியலையே, விட்டுட்டு போயிட்டோமேன்னு நினைக்கிற எல்லாத்தையும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இருந்து பாத்துக்கிறேன். உன்னை மாதிரி மாறுறது என்ன மாதிரி லோக்கலுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் நான் முயற்சி பண்றேன். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. அஞ்சல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்ல காஃபி வாசனை, சாம்பிராணி வாசனை எல்லாம் கலந்து வருது. தாத்தா பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இரு. என்னம்மா திடீர்னு? ஏதோ தோணுச்சு தாத்தா. சரி சரி. இன்னைக்கு இவகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதே, ஆனா என்னன்னு தான் தெரியல. அத்த, டூப்ளிகேட் தன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக என்னென்னமோ வேலையெல்லாம் காமிக்கிறான். அந்த வேலையெல்லாம் இங்க நடக்காத அத்த. எப்பதான் இவங்கெல்லாம் இவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறதை நிறுத்த போறாங்களோ தெரியல. அப்பதான் இந்த வீடு உருப்படும். குட் மார்னிங் பொம்மி. என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம் வாங்க. சரி வாங்க. போ. தாத்தா ஒரு முக்கியமான விஷயம். என்னம்மா விஷயம்? வழக்கமா ஆடி மாசத்துல நம்ம கடையில டல்லா தான் இருக்கும். சரி. ஆனா இந்த தடவை ஸ்டெடியா இருக்கே தாத்தா. அப்படியா? நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமா இருக்கிறதா இதுக்கு காரணம் தாத்தா. இத பாருங்களேன். காட்டு. இங்க பாருங்க, போன மாசத்தோட வரவு செலவு இந்த மாசத்துல அது பெருசா குறையவே இல்லையே. அட ஆமாம்மா, இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. தாத்தா சில அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் பெண்டிங்கா இருக்கே தாத்தா. மனோ? என்னையா? ஆமா உங்களையே தான். நீங்க ஏதோ பர்சனல் கணக்குன்னு சொல்லி நம்ம மெயின் பிரான்ச்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்களே. அதை இப்ப வரைக்கும் நீங்க ரிட்டர்ன் பண்ணவே இல்ல. அதை எப்போ ரிட்டர்ன் பண்ணுவீங்க? இல்ல, அது நம்ம வீட்டோட ஒரு சின்ன செலவுக்காக தான் எடுத்தேன். ஐயோ
அடிமடியிலே கைய வைக்கிறாளே, இவளுக்கு என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை? யாருக்கிட்ட யாரு கணக்கு கேட்கறது? உன்னோட தராதரம் என்ன, அந்தஸ்து என்ன? நீ எங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு எங்ககிட்டயே கணக்கு கேட்பியா? நீ விக்கிற அதிரசத்துக்கு உனக்கு கணக்கு தெரியுமா? சில்லறையா சம்பாதிச்சவளுக்கு நோட்டை பார்த்த உடனே திமிரேறி போச்சா? டேய் பத்மநாபா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் நான் பேசுறதுல என்ன தப்பு? என்ன ஏதோ பொம்மி கணக்கு பார்க்கறது புதுசா நடக்கிற மாதிரி பேசுறீங்க? இந்த வீட்ல தாத்தா அவளுக்குன்னு சில வேலைகளை கொடுத்திருக்காரு, அதைத்தான் அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. 2 லட்சம் ரூபாய் எடுத்தது, அதுவும் தாத்தா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம எடுத்தது தப்பு தானே? அது மனோ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தான். பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்காக ஒரு புது ப்ராடக்ட் R&D பண்ற விஷயமா பணத்தை ஒதுக்கி இருக்கு. பணம் இப்படி வாங்கியிருக்கிற விஷயமே உங்களுக்கு இப்பதான் தெரியுதுன்னு உங்க முகமே காட்டி கொடுக்குது மாமா. தயவு செஞ்சு இவங்களை காப்பாத்த நீங்க துணை போவாதீங்க, அது நல்லது இல்ல. என்ன எனக்கே நீ புத்திமதி சொல்றியா? இங்க பாருங்க, நான் புத்தி சொல்லலாம் வரல. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல இருந்து பணம் எடுக்கிற உரிமை இருக்கு. ஆனா அத முறைப்படி சொல்லிட்டு தான் எடுக்கணும். அதத்தானே தாத்தா கூட ஃபாலோ பண்றாரு. தாத்தா என்ன ஒரு பொறுப்புல உட்கார வச்சிருக்காரு, அதனால நான் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கேன். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல மனோ இருக்காரு. நான் கேக்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இதை அவமதிக்கிறதா நினைக்கிறீங்களே, இதெல்லாம் வேண்டாம் மாமா. அவரு பண்ணது தப்புதான். அடச்சே வாய மூடு. என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா? மிஸ்டர் பத்மநாபன், கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதா நல்லது. நீங்க யாரையோ காப்பாத்த முயற்சி பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் முடிஞ்சிரும், பார்த்து ஜாக்கிரதை. ச்சே, என்னப்பா இது? வீட்ல ஆளுக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அசிங்கமெல்லாம் எனக்கு தேவையா? இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த பரிகார கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள வக்கீல வர வச்சு இருக்கிற சொத்து மொத்தத்தையும் யார் யார் எதை பாத்துக்கணும், யார் யார் நிர்வாகம் பண்ணணும்னு பக்காவா எழுதி கொடுத்துருங்க. இதுக்கு மேல என்னால அசிங்கப்பட முடியாது. டேடே என்னடா நீ தாட் போட்னு கண்டதையும் பேசி கோவப்படுற? உங்ககிட்ட போய் சொல்றேன் பாருங்க, என்னைய சொல்லணும். நீங்க ஒருதலை பட்சமா நடந்துக்கிறீங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. தாத்தா போனா போட்டு தாத்தா, இவரெல்லாம் ஒரு ஆள்னு பேசிக்கிட்டு. இவனுக்கு 7 கழுத வயசானாலும் ஒன்னும் புரியாது. என்ன பண்ணட்டவனை வச்சுக்கிட்டு சித்தார்த். ஏய் நீ பொம்மி மாதிரியே புடவை கட்டிக்கிட்டு தலையில பூ வச்சுக்கிட்டு சாம்பிராணி போட்டு என் பையனை பத்தி நீ அந்த பெருசுகிட்ட தூபம் போட்டா நீ பொம்மியா மாறினதா கணக்காயிடுமா? நீங்க போடுற தப்பு கணக்கு இனி எதுவுமே நடக்காது. இனி எல்லா கணக்கும் இந்த பொம்மி போடுற கணக்காதான் இருக்கும். முதல் வேலையா உன் முகத்தெரிய கிழிக்கிற. நீ டூப்ளிகேட்டுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே நீ ராணிதான்னு நான் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். நீங்க என்ன ராணின்னு நிரூபிச்சு என் வீட்டுக்காரர் மனசுல இருந்தும் சரி, இந்த வீட்ல இருந்தும் சரி அனுப்பவே முடியாது. அதையும் நான் பாக்குறேன். பொம்மி, நீ எதையும் நினைச்சு மனசு வருத்தப்படாதமா, எல்லாம் சரியாயிடும். பரவாயில்ல தாத்தா, வீட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுதானே ஆகணும். இத பாருமா பொம்மி, வேணி உனக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக சீர்வரிசையோட வந்துட்டு இருக்கா. போமா, சீக்கிரம் ரெடியாக. சரிங்க பாட்டி. நான் பேசிட்டு வந்துடுறேன். ராணி ஒரு நிமிஷமா, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன நீங்க தப்பான பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. நான் ராணி இல்ல, பொம்மி.
எனக்கு இன்னைக்கு ராணிய பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா பெரியவரே, அவ மனசார பொம்மையாவே மாறிட்டா. அவ பேரை கூட கையில பச்சை குத்தி வச்சுக்கிறா. இன்னைக்கு உச்சக்கட்ட அவமானம்டா மனோ. அவ உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு அவ மாறிட்டான்னு நினைக்கும் போது மனசு ஆற மாட்டேங்குது. அப்படியே என் உடம்பெல்லாம் பச்சை மிளகா வச்சு தேய்ச்ச மாதிரி திகு திகுன்னு எரியுதுடா. அவளுக்கு கொஞ்ச நஞ்ச திமிரு இல்ல அத்தை. இந்த உலகத்தோட மொத்த திமிரையும் அவதான் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கா. எனக்கு மட்டும் இன்னைக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவளை அங்கேயே 2 அறை இழுத்திருப்பேன். அங்க எல்லாரும் இருந்ததுனால பேசாம வந்தேன். இதெல்லாம் உன் தாத்தாவும் அந்த சித்தார்த்தும் அவளுக்கு கொடுக்கற சப்போர்ட்ரா. அந்த திமிர்ல தான் அவ இவ்வளவு தூரம் ஆடுறா. அவ கொட்டத்தை அடக்கிய தீரணும் மனோ. மாமா, பின்ன என்னங்க, எல்லாருக்கும் முன்னாலேயும் நம்ம பையனை அவமானப்படுத்திட்டா. அதான் என்னால பொறுக்க முடியல. மத்தபடி நான் எதுவும் தப்பா. நீங்க தப்பா எதுவும் பேசல, சரியா தான் பேசியிருக்கீங்க. அவளுக்கு எவ்வளவு தைரியம்! என் பையன் மனோவை நிக்க வச்சு கேள்வி கேட்கறா. அவ யார் இந்த வீட்டுக்குள்ள? இந்த பார், இப்படியே போச்சு அப்புறம் நாம இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே கேள்விக்குறியாயிரும். நாம இருக்கோங்கிறத காமிக்கணும்னா ஒண்ணு பண்ணியே தீரணும். டேய் மனோ, நீ அவளுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்காத. உனக்கு நான் இருக்கேன்டா. நடக்க இருக்கிற இந்த பரிகார கல்யாணம் நடக்கவே கூடாது. அது நடந்துச்சு, அவ இன்னும் ரொம்ப திமிரா நடந்துக்குவா. இந்த பரிகார கல்யாணம் நின்னு அவ கதறணும். அதை என் கண்ணால பார்க்கணும். நீ என் பையனா இருந்தா அதை நிரூபிச்சு காட்டுறான். கண்டிப்பா நிரூபிக்கிறேன். பெரிய இவன் நினைப்பேன். அவளை உண்டு இல்லைன்னு ஆக்குறேன். அப்பா இப்படி மாறிட்டாரு? மா, என்னால நம்பவே முடியலமா. இத்தனை நாளா அங்க போலாமா இந்த பக்கம் வரலாமான்னு நடுவுல நின்னு உங்க அப்பா தவிச்சுக்கிட்டு இருந்தாருடா. இன்னைக்குதான் மொத்தமா நம்ம பக்கம் வந்துட்டாரு. அதனால தைரியமா இறங்கி அடிக்கணும். ஏதாவது பிரச்சனை ஆகி வீட்ல விஷயம் தெரிஞ்சதுன்னா கூட தைரியமா உங்க அப்பாவை கைய காமிச்சிட்டு போயிடலாம். மீசைய முறுக்கிக்கிட்டு நான் தான் செய்ய சொன்னேன்னு பழிய ஏத்துக்குவாரு. எந்த பிரச்சனையிலயும் நாம சிக்க மாட்டோம்டா. இன்னைக்கு அவளுக்கு கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக அவ இப்படி நடந்துக்கிறா? பொம்மி மாதிரியே இருக்கா, பொம்மி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறா அப்படிங்கறதுனால நம்ம ரொம்ப அலட்சியமா இருந்துட்டோம் தமன்னா. ஆனா இவளும் பொம்மி மாதிரி நமக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. இனிமே இவளை விட்டு வைக்க கூடாது. விட்டு வச்சோன்னா அது ரொம்ப பெரிய தப்பா போயிடும். அவ கணக்கு கேக்குறதெல்லாம் பார்க்கும்போது இவன் நிரந்தரமா இந்த வீட்லயே தங்கிடணும்னு முடிவு பண்ணிட்டான்னு தோணுது. சித்தார்த் கையால தாலிய கட்டிக்கிட்டு உங்க கண்ணு முன்னாடியே வாழ்ந்து காட்டுறேன், உங்களால என்ன கிழிக்க முடியும்னு கேக்குற மாதிரி இருக்கு. அத்தை, கேக்குற மாதிரி இல்ல, அதுதான் உண்மையே. அவ பார்த்த பார்வைக்கு அதுதான் அர்த்தம். மனோ, அம்மா, மங்காக்கு போன் போட்டு கொடு. இதோம்மா. ஹலோ அக்கா, அம்மா பேசணும்னாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்கம்மா. இன்னைக்கு வீட்ல அந்த ராணிக்கு நலங்கு நடக்க போகுது. அந்த நலங்கு நடந்து முடியறதுக்குள்ள அவளை பத்தின முழு ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு அவளை கிழிச்சு தொங்க விடணும். அவ்வளவுதானே, கவலையே படாதீங்க. அவளை எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாருங்க. நாங்க வரேன், வைங்க போன.